தமிழ் இலக்கணம் சொல்லிய வகைகள். கூற்று சொல்லியம் ஒரு செய்தியை கூறும் நோக்குடன் அல்லது ஓர் உண்மையை உறுதிப்படுத்தி கூறும் நோக்குடன் அமைவது கூற்று சொல்லியம். ஒரு செய்தியை கூறும் நோக்குடன் அல்லது ஓர் உண்மையை உறுதிப்படுத்தி கூறும் நோக்குடன் அமைவது கூற்று சொல்லியம். எடுத்துக்காட்டு: மல்லிகை அழகாக மலர்ந்திருக்கின்றது. ஔவையின் பாடல்கள் நல்லறிவை தருவன. நண்பர்கள் திடலில் விளையாடினார்கள். கிராமத்தில் வெள்ளம் ஏற்பட்டது. நேற்று கனத்த மழை பெய்தது. வினா சொல்லியம் ஒரு கருத்தை அல்லது ஒரு நிகழ்வை அறியும் நோக்குடன் வினவுவதாக அமைவது வினாச் சொல்லியம். ஒரு கருத்தை அல்லது ஒரு நிகழ்வை அறியும் நோக்குடன் வினவுவதாக அமைவது வினாச் சொல்லியம். எடுத்துக்காட்டு: நீ நேற்று எங்கே போனாய்? இன்று மழை பெய்யுமா? தம்பி யாருடன் விளையாடுகிறான்? அமீனா என்ன செய்கிறாள்? எது வேகமாக ஓடும்? தனி சொல்லியம் ஒரு எழுவாய் ஒரு பயனிலையை பெற்று வருவது தனி சொல்லியமாகும். இது ஒரு எழுவாயின் ஒரு செயலை மட்டும் குறிக்கும். ஓர் எழுவாய் ஒரு பயனிலையை பெற்று வருவது தனி சொல்லியம் ஆகும். இது ஒரு எழுவாயின் ஒரு செயலை மட்டும் குறிக்கும். எடுத்துக்காட்டு: குன்றன் பள்ளிக்குச் சென்றான். குன்றன் பாடம் படித்தான். அம்மா அங்காடிக்குச் சென்றார். அம்மா காய்கறிகள் வாங்கினார். நண்பன் பந்து விளையாடினான். நண்பர்களுடன் சுற்றுலா சென்றோம். தங்கை பாட்டு பாடினாள். அண்ணன் புத்தகம் படிக்கிறார். தோழியின் நடனம் அரங்கேறியது. தங்கை பால் குடித்தாள். மாமா கதை கூறினார். தொடர் சொல்லியம் ஒன்றுக்கு மேற்பட்ட தனி சொல்லியங்கள் சேர்ந்து வருவது தொடர் சொல்லியமாகும். இது ஓர் எழுவாயின் ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களை குறிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தனி சொல்லியங்கள் சேர்ந்து வருவது தொடர் சொல்லியமாகும். இது ஓர் எழுவாயின் ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்களை குறிக்கும். எடுத்துக்காட்டு: குன்றன் பள்ளிக்குச் சென்று பாடம் படித்தான். அம்மா அங்காடிக்குச் சென்று காய்கறிகள் வாங்கினார். தம்பி நூலகம் சென்று நூல் படித்தான். பாட்டி கோவிலுக்குச் சென்று கடவுளை வணங்கினார். தனி சொல்லியம், தொடர் சொல்லியம், கூற்று சொல்லியம், வினா சொல்லியம் என்பவற்றை அறிந்து கொண்டோம். முற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.